பிரகாசமாக இருக்குது. மக்கள் மத்தியில் வந்து 3 வாட்டி அவர் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் மக்களுக்காக எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னின்று நிற்கிறவர் அவர். ரெண்டாவது வந்து சிறுபான்மை மக்களுக்காக சில இடத்துலலாம் வந்து அவர் கூப்பிட்ட குரலுக்கு வந்து எத்தனையோ இடம், அந்த மதீனா நகரில் கூட ஆகட்டும், இந்த கேகே நகரில் ஆகட்டும், இந்த தர்கா நிகழ்ச்சி ஆகட்டும், மசூதியில் இருந்தால் ஒரு பிரச்சனை ஆகட்டும், முதல்ல வந்து கூப்பிட்ட விட வந்து மக்களுக்காக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் செய்யக்கூடிய ஆள். அது இல்லாமல் வேலூரில் வந்து ஒரு இளைஞர் துடிப்பான ஒருத்தர் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் தான் நல்ல ஒரு வேட்பாளர். 10 வருஷமாக ஒருத்தர் இருந்தார். இப்போ 3வது வாட்டியும் அவர் நிற்கிறார். அவர் வேலூர் மக்களுக்காக என்ன செய்தார்? மக்களுக்காக எதுவுமே செய்யறது கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் வந்து ஒரு ஹோட்டலில் கட்டிக்குவார், கல்யாண மண்டபம் கட்டிக்குவார், அவர் சின்ன ஒரு கான்ட்ராக்ட் கூட விடுறது கிடையாது. அவர் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கார். அது மக்களுக்காக, மக்களுடைய பணி செய்கிறதுக்காக அவர் ஆள் கிடையாது. ஆனால் எங்களுடைய வேட்பாளர் SRK அப்பு நல்ல ஒரு துடிப்பானவர், நல்ல ஒரு செயல்படக்கூடியவர், நல்ல ஒரு ஏழைகளின் பங்காளர். அவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் முதலில் வந்து குரல் கொடுக்கக்கூடியவர் SRK அப்பு அவர்கள். அதே மாதிரி கட்சிக்காரங்களுக்கு கூட எந்த ஒரு மகளிராகட்டும், கட்சிக்காரங்க ஆகட்டும், எந்த ஒரு பொறுப்பில் உள்ளவங்க, பொறுப்பில் இல்லாதவங்க, கட்சியில் இருக்க தொண்டருங்க எல்லாத்துக்கும் அனுசரிச்சுன்னு போகிறவர் அவர். இன்றைக்கி வேலூரில் அதிமுகன்ற ஒரு இயக்கம் நல்லபடியாக வழி நடத்தக்கூடியவர் எங்கள் SRK அப்பு அவர்கள். அவர் வெற்றி பெறுறதுக்காக எல்லா வேலூருடைய மக்கள் சார்பாகவும் அவர் பெருவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்காக எங்கள் வேலூருடைய அனைத்து மக்கள் சார்பாகவும், நம்முடைய கழகத்தின் சார்பாகவும், சிறுபான்மை மக்களின் சார்பாகவும் வேண்டி விரும்பி நாங்களே அவருக்காக கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு அமாவாசை தான் எங்களுக்கு இருக்குது. அதனால இந்த ஒரு அமாவாசை முடிஞ்சதும் எங்கள் ஆட்சி கண்டிப்பாக வேலூர் மாவட்டத்தில் கொடியேற்றப்படும். ரெட்டலை சின்னத்துக்கு எல்லாருமே வாக்களி இருக்குது. பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், முதியோராகட்டும், எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஜனம் நேற்று ஆற்காடு தொகுதியில் இருந்துச்சு. அதே வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக இருந்துச்சு. அமோக வெற்றி இதில் வந்து அண்ணன் SRK வந்து எம்எல்ஏவாக வந்து சட்டமன்றத்தில் உட்காருவார். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு குடும்ப தலைவிகளுக்கு, ஒரு அட்டைதாரருக்கு 10,000 ரூபாய், தாலிக்கு தங்கம், மினி கணனி, பசங்க பள்ளி பசங்களுக்கு 2,000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாய், முதியோர் தொகையை, ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு அமாவாசை எங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே எங்களுக்கு சிறப்பாக அமோகமாக இருப்போம். வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு எல்லாமே நாங்கள் அமோகமாக வெற்றி சின்னத்தில் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரும், எங்கள் அண்ணன் அன்பானவர், பண்பானவர், ஏழையின் பங்காளன் அண்ணன் SRK சிறப்பாக வந்து சட்டமன்றத்திலே எதிரொலிப்பார். நல்லா நாங்கள் பார்த்துப்போம். நாங்கள் மக்கள் எல்லாருமே அவருக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் ரெட்டலைக்கு வாக்கு எல்லாத்தையும் கேட்டு ரெட்டலைக்கு வாக்களிச்சுட்டு ஜனங்க சிறப்பாக இருக்காங்க. ரெட்டலைக்கு வேலூர்லேயே மகளிருக்கு பாதுகாப்புன்னா அம்மாலேருந்து இப்போ அம்மாவுக்கு அடுத்து நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் இருமா. அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் குரல் கொடுப்பார் தமிழ்நாட்டில். வேற யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, கிரீன் சர்க்கிளில் தண்ணி தான் சும்மா எங்கள் அண்ணன் நடந்து போனார். நடந்து போனதுக்கே பிரகாசமாக எங்கள் ஆளுங்க மொத்த பேர் ஒரு நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் கால் வைக்கிற இடம்லாம் அவங்க பயந்து வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க பாரு, நம்ம பிள்ளைங்க சூப்பரான பிள்ளைங்க, இளைஞர் பாசறிங்க. ரெட்டலை வெற்றி.